வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் இவை அனைத்தையுமே பதிவிடப்பட்டு அதற்குரிய முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் நாம் வாழ்க்கையை தினந்தோறும் எப்படி ஒழுக்கத்துடன் நடத்தி கொள்ள வேண்டும், சத்தியம் என்பது என்ன, வேதசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி ஸ்ரீ ராமபிரான் நமக்கு, அதாவது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நமக்காக மானிட பிறவி எடுத்து மனித உருவத்திலே ஸ்ரீ ராமபிரான் மூலமாக நமக்கு அனைவருக்குமே எடுத்துரைத்தார். அதைத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமன் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நவாதி கச ததம சர்க்கா, சர்க்கமானது 109. சத்திய பிரசம்சா, அதாவது வேத வித்தகர் புரோகிதர் ஜபாலி வேத சாஸ்திரத்துக்கும் தர்மத்திற்கும் புறம்பான வார்த்தைகளை சொன்னார். அவர் சொற்களை கேட்டுட்டு ராமபிரான் சத்தியத்தினுடைய மேன்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஜபாலிக்கும் அங்கு இருக்கிற அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மானிட பிறவிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே அவர் உபதேசம் செய்கிறார். அந்த தலைப்பில் 21வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வாழ்க்கையிலே மிக 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 சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜகஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திராகமருத்தனேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகண நமஸ்மேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நவாதி கசதம சர்க்கா, சர்க்கமானது 109. சத்திய பிரசம்சா, அதாவது ஜபாலி என்ற புரோகிதர் பிராமணன். அவர் சொன்ன சாஸ்திர தர்ம விதிகளுக்கு புறம்பான சொற்களுக்கு ஸ்ரீ ராமபிரான் சத்தியத்தினுடைய மேன்மையை விளக்கினாராம். 21வது ஸ்லோகம். காமவிருத்த ஸ்வயம் லோக கிருஷ்ண சம் உபவர்த்ததே யத்ருத்தா சந்திராஜானஸ்
தத்புர்தா சந்தி பிரஜாः. அதாவது காயேன குருதே பாபம் மனசா சம்பிரதார்ய ச அன்ருதம் ஜிஹ்வயா சக த்ரிவேதம் கர்மபாதகம். ஸ்ரீ ராமபிரான் சொல்றார், இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய இது மொத்தத்துமே இந்த அத்தியாயம் முழுக்கவுமே எல்லாருக்கும் பொதுவானதாக தான் சொல்றார். அவர் எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும்ட்டு. ஜபாலி அவர்களே, ஒரு மனிதன் உடலால பாவத்தை செய்யறான். முதல்ல உடலால பாவத்தை செய்யறான். அந்த பாவத்தை செய்யணும்ட்டு முதல்லயே அவன் மனசுல தீர்மானிக்கிறான். அந்த தீர்மானம் தவறு செய்யணுங்கிற அந்த தீர்மானம் பண்றதுனால அவனுடைய நாக்கால பொய் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பொய் பேசுற அந்த பாவ செயல் என்பது ஒவ்வொரு மனிதனையும் மனம், வாக்கு, காயம் அப்படின்ற அந்த 3 வகையாலுமே ஒவ்வொரு மனுஷனையும் செய்யப்படுறது. அதனாலதான் நாம என்ன சொல்லணும், எது தர்மம் அப்படிங்கிறத பார்த்து பேசணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட பார்த்து பேசணும். அவன் நன்னா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்றார் ராமபிரான். பூமி கீர்த்தியசோ லக்ஷ்மி புருஷம் பராதயந்தி சத்யம் சம் அனுவர்த்தந்தே சத்யமேவ வஜேத்ததஹ. ஸ்ரீ ராமபிரான் சொல்றார், ஜபாலி அவர்களே, பூதேவி இந்த லோகம் முழுக்கமே புகழ் பெற்றவன். அது மறைஞ்ச பின்னும் நிற்கக்கூடிய புகழ் உள்ளது. செல்வ திருமகள் இதை எல்லாமே சத்தியம் பேசும் புருஷனையே அடைகிறாள். செல்வ திருமகள் யாரு? மகாலட்சுமி. சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும் யார் இருக்கானோ அவன் கிட்டக்கையே இருக்காளாம். ஆனா பணத்தை கொடுப்பாளா? பணத்தை வாங்கி கொடுக்க மாட்டாள். இவன் மூலம் மற்றவா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அததான் இந்த இடத்துல சொல்றார் ராமபிரான். மேலும் சான்றோர்கள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அதாவது மகரிஷிகள், தவம் செய்யக்கூடிய முனிவர்கள், வேதம் பிரமாதமா படிச்சுட்டு அதை சத்திய நெறியில கடைபிடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய வைதீகர்கள், இவா பிராமணர்கள், நித்தியமா திருக்காலமா சத்தியாவந்தனம் பண்ணிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளே பிராமணாள், அவ எல்லாருமே சத்தியத்தை கடைபிடிக்கிறா. அதனாலதான் மனுஷன் ஒவ்வொரு மனிதனும் எப்போதுமே சத்தியத்தையே எல்லா விஷயத்திலும் மேலானதாக ஒவ்வொரு மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ராமபிரான். ஸ்ரேஷ்டம் ஜனார்யம் ஏவ யத்போ ஆணவதார்யமாம் ஆகயுக்தி கரேர்வாக்யைர் இதம் பத்ரம் பத்ரம் குருஷ்வஹ. ராமபிரான் சொல்றா, ஜபாலி அவர்களே, நீங்க எனக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட தர்ம சாஸ்திரத்துக்கும் வேத சாஸ்திரத்துக்கும் புறம்பான நாஸ்திகர்களுக்கு உள்ள
ஏற்றமா, அதாவது மடுத்தவா வந்து சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரியான ஏற்ற தக்க வாதங்களை கொண்டு நீங்க சொன்னீங்க. நல்ல ஆலோசனையை வந்து ஏற்றுக்கொள், நான் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்ன. சரி, நாட்டுக்கு வந்து திரும்பி வந்து ஆட்சி செலுத்துன்ட்டு நீங்க சொன்னீங்களே, அந்த விஷயம் நாட்டுக்கு வந்து குடிபிறந்தவர்கள் அவ எல்லாரும் வந்து ஏற்கக்கூடிய சொற்கள் வந்து அந்த சொற்கள் கிடையாது. நீங்க ஒருத்தர் தானே அந்த மாதிரி பேசுற அப்படின்னு ராமபிரான். கதம் யகம் பிரதிஜ்ஞாய வனவாசம் இமம் குரோ வரதஸ்ய கரேஷ்யாமி வசோ ஹித்வா குரோர்வசஹ. ராமபிரான் சொல்றார், ஜபாலி அவர்களே, நான் வந்து தந்தையினுடைய எதிரில் இந்த மாதிரி நான் வந்து வனவாசம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு நான் வாக்களிச்சிருக்கேன். 14 வருஷம் நான் வனவாசம் செய்யணுன்ட்டு என் தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இப்போது வந்து அவரோட கட்டளையை வந்து மீறி, அவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி பரதன் வந்து சொல்லக்கூடிய இந்த வேண்டுகோளை வந்து நான் எந்த விதத்துல ஏற்க முடியும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாராம் ராமபிரான். ஸ்திராமயா பிரதிஜ்ஞா குரு சந்நிதோ பிரக்ரேஷ்யமானா சா தேவி கைகேயி சாபவத்ததா. ஸ்ரீ ராமபிரான் சொல்றார், ஜபாலி அவர்களே, தந்தையினுடைய முன்னிலையில வந்து எவன் ஒருத்தன் ஒரு சபதத்தை செய்கிறானோ அது வந்து உறுதியானது. அசைக்கவும் முடியாது அதை. அப்போ வந்து நான் என்ன பண்ண அவர்கிட்ட சபதம் பண்ணேன், நான் வந்து காட்டுக்கு போனேன், பரவமலை இளவரசப்பட்டம் வந்து சூட்டிக்கட்டும் அப்படின்னு தானே நான் வந்து அந்த சமயத்தில் அவருக்கு நான் சபதம் செஞ்சுட்டேன். அப்படி நான் அவருக்கு சபதம் செய்யும் பொழுது கைகேயி தேவியானவள் வந்து மனசு வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அது தெரியுமா உங்களுக்கு ஜபாலி அவர்களே அப்படின்னா ராமபிரான். வனவாசம் வசன்னேவம் சுச்சே நியத போஜனः மூலே புஷ்பை பலை புண்ணியை தேவான்ச தர்ப்பயன். அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா ஜபாலி அவர்களே, ராமபிரான் சொல்றார், பரிசுத்தனாக ரொம்பவும் நல்ல பிரமாதமா திருகாலமும் சத்தியாந்தனம் பண்ணிட்டு அந்த பண்ணிட்டு பாபாளுக்கு இருக்கக்கூடிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு ரொம்பவும் பரிசுத்தமா இருந்து கொண்ட விரத காலத்திலேயே அதற்கு உரிய உணவை உண்டு. அந்த விரத காலத்தில் வந்து என்ன சாப்பிடணுங்கிறது இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறத விரதம் இல்லை. அந்த விரத காலங்களில் வந்து நாம் என்ன சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடலாம், இல்லைனாக்கா அரிசியை ஒடிச்சு கஞ்சி வச்சு சாப்பிடலாம், உப்பு போடாமல். புனிதமான கிழங்கு பழம் மலர்களால் யாரை கூட செய்யலாம், யாருக்கும் செய்யலாம். பிதர்களுக்கும் தேவர்களையும் நான் வந்து திருப்தி செய்வேன். எனக்கு இங்கே என்ன காட்டில் என்ன கிடைக்கிறதோ பழம் கிழங்கு மலர்கள் இதை வச்சுட்டு அவன் எல்லாரையுமே நான் வந்து திருப்தி பண்ண முடியும் அப்படின்னாராம் ராமபிரான். சந்துஷ்ட பஞ்சவர்கோகம்
लो लोकयात्रां प्रवर्तये अगूह श्रद्धदान संकार्य कार्यविचक्षणः. ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி இருக்கணும் தெரியுமா ஜபாலி அவர்களே? உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருந்து நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரே எண்ணம் இருக்கணும், வெள்ளையும் ஒரே எண்ணம் இருக்கணும். இது எல்லாருக்குமே, மானிட பிரிவினர்கள் எல்லாருமே அதை கடைபிடிக்கணும். செய்ய வேண்டியது எது, செய்ய வேண்டாத செயல்கள் எது அப்படின்றத ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு ஐம்புலன்களின் இயக்கங்களையும், ஐம்புலன்கள் நம்ம உடம்புல இருக்கு, அதனுடைய இயக்கங்களை எல்லாத்தையுமே திருப்தி அடைந்தவனாக, ரொம்பவும் திருப்தி அடைஞ்சிடணும். நம்ம எல்லாரும் அதில் திருப்தி அடைஞ்சிட்டு மிகவும் ரொம்பவும் நம்பிக்கையோட உலக வாழ்க்கையை நான் நடத்திட்டு வரேன், இதே மாதிரி தான் எல்லாரும் நடத்திக்கணும், இதுதான் தர்மத்தில் சொல்லியிருக்கு ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். கர்ம பூமிம் இமாம் பிராப்ய கர்த்தவ்யம் கர்ம யச்சுபம் அக்னிர்வாயுஷ்ய சோமஸ்ய கர்மணாம் பலபாகினஹ. ஜபாலி அவர்களே, கர்மபூமியான இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய மானிட பிரிவுகள் அனைவருமே, நாம் அனைவருமே புண்ணிய கர்மங்களையே செய்யணும். ஏன்னு கேட்டேன்னா, அக்னி வாயு சந்திரன் இவா அவளுக்கு இருக்கக்கூடிய தத்தம் கர்மாக்களை பயனையே செஞ்சுட்டு தான் அந்த பறவையை போய் 3 பேரும் அடைஞ்சிருக்கா. யாரு? அக்னி பகவான், வாயு பகவான், சந்திர பகவான். இவா 3 பேருமே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் இவளுக்கு அந்த பதவியே கிடைச்சிது. அதன் மூலம் தான் இவெல்லாம் அனுபவிச்சுட்டு வரா. அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னாராம் ராமபிரான். சதம் கர்தோணம் ஆகிருத்ய தேவராத்ரிதிவம் கதஹ தபாம் சுக்ராணி சாஸ்தாய திவம் யதா மகர்ஷயः. ஜபாலி அவர்களே, ராமபிரான் சொல்றார், தேவராஜன் இருக்கானே இந்திரன் 100 யாகங்களை செஞ்சு அதன் பயனாகத்தான் அவன் தேவலோகத்துக்கே தலைமை பதவியை அடைஞ்சான். கடுமையான நியமங்களோட தவம் புரிந்த முனிவர்கள் எல்லாருமே சொர்க்கலோகம் போயிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். அம்ருஷ்யமான புனக்ரதேஜா நிசம்யத் தன்னாஸ்திக ஹேதுவாக்கியம் அதா பிரவேதம் நிருபதேஸ்தனூஜ விகர்கமானோ வசானாதி தஸ்ய. மகா தேஜஸ்வியாகவும் அரசகுமாரனுமான சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவரே மானிட பிறவியாக எடுத்து இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் நாஸ்திகத்தை தூண்டக்கூடிய எந்த வார்த்தையும் பரலோகம் இல்லை, வேத சாஸ்திரம் தவறு அப்படின்ற ஜபாலி மூலமாக கேட்கப்பட்ட சொற்களை கேட்டுட்டு அந்த சொற்களெல்லாம் அவரால் ராமபிரானால சகித்து கொள்ள முடியாம ஜபாலினுடைய வாதங்களை
கண்டிக்கக்கூடிய நோக்கத்தோட அவரை பார்த்து ராமபிரான் ஜபாலியை பார்த்து இன்னும் மேற்கொண்டு கோபமாக பேசினாராம். என்ன பேசினார் அப்படின்னா, சத்யம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச பூதானுகம்பம் பிரியவாதிதாம் ச த்விஜாதி தேவாதி தே தேவாதி பூஜனம் ச பந்தானமாகோஸ் திரிதேவஸ்ய சந்தஹ. நல்லா கேட்டுங்க ஜபாலி அவர்களே. சத்தியம் தர்மம் போரில் புறமுதுகு காட்டாத வீரம். எல்லா பிராணிகளிடத்திலும் கருணை வச்சுட்டு இருக்கணும். இதை சத்திரிய தர்மத்தை சொல்றார். சத்திரிய தர்மத்தில் அந்தணர்களையும், அந்தணர்கள்னா யாரு? வேதமெல்லாம் படித்த வைதிகாள், நித்தியமும் சந்தியானந்தரம் என்றிருக்கக்கூடிய பிராமணாள், ரிஷிகள், முனிவர்கள், அவ எல்லாரையும் தேவதைகளையும் நம்ம 33 கோடி தேவர்கள்லாம் இருக்கா. அவ எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாரையும் வணங்கி போற்றுதல். இவைகளை இதெல்லாம் மட்டும்தான் ஒரு வேளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வழிகள் அப்படின்னு கிருதயுகத்திலேயே மகரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா, அவெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு ராமபிரான். தேனேவமாஜ்ஞாய யதாவதர்த்த மேகோதயம் சம்பிரதிபத்ய விப்ராஹ தர்மம் சரந்த சகலம் யதாவத் காங்க்ஷந்தி லோகாகமம் அப்ரமத்தாக. அதனால தான் ஜபாலி அவர்களே, இந்த சத்திய தர்மத்தில் அதனால தான் என்ன சொல்றதுக்கு அப்படின்னா, சான்றோர்களினுடைய இந்த மாதிரிலாம் வா சொல்றா பார்த்தேளா, அந்த சொற்களினுடைய படியும் நியாயமான வாதங்களாலும் தர்மத்தினுடைய நுட்பத்தை ஆராய்ச்சி நான் ரொம்பவும் திண்ணமான முடிவிற்கு ஒவ்வொரு மனுஷனும் அதன்படி ஸ்ரத்தையுடன் மனசஞ்சலம் அடையாதவர்களாக அறநெறியை கடைபிடித்து உத்தமமான விண்ணுலகங்களை அடையறதுல பிரம்மாண்டமா இது அத்தனையும் எல்லாருமே கொண்டுருப்பா. யாரா அப்படின்னார், அந்தணர்கள் பிராமணர்கள் விருப்பம் கொண்டு அவ எல்லாருமே தேவலோகத்துக்கு போய் சேருவா. இதைதான் வேத சாஸ்திரத்திலையும் தர்ம சாஸ்திரத்திலையும் சொல்லிருக்கு. பிராமணால் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறவா மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இதை கடைபிடிக்காதவர்களுக்கு நரகம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ராமபிரான் சொன்னாராம். நிந்தாம் யகம் கர்ம பிதோ கிருதம் தத் யஸ்வாம் அக்ரகணாத் விஷம் அஸ்தபுத்திம் புத்த ஞானயை பும்பிதயா சரந்தம் சுனாஸ்திகம் தர்ம பதாதபேதம். ஆனா ஜபாலி அவர்களே, உங்களோட அறிவு இருக்க தவறான வழியில உங்களோட அறிவானது நிலைப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்க தெய்வம் வேதம் தர்மம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஆனா பிராமணனா பிறந்திருக்கு, கஷ்டகாலம். நீங்க நாஸ்திகர். தர்ம வழியிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால நீங்க இருக்கு. பிராமண குலத்துக்கே நீங்க இழுக்கு. இப்படிப்பட்ட உங்களை
தான் செய்யக்கூடிய யஜ்யத்தில் காரியங்களில் ஒரு புரோகிதரா ஒரு வேள்வியாளராக என்னோட தந்தையாகப்பட்ட தசரதமகா சக்கரவர்த்தி ஏற்றுக்கொண்ட அந்த செயலை நான் இந்த க்ஷணத்திலேயே நிந்திக்கிறேன். என்னோட தந்தையாகப்பட்ட தசரதமகா சக்கரவர்த்தி இந்த மாதிரி செஞ்ச இந்த செயலை உங்களை ஒரு புரோகிதரா அமைச்சரா உட்கார வச்சதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த க்ஷணத்திலேருந்து இந்த நிமிஷத்திலே நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாராம் ராமபிரான். யதா ஹி சோர சதா ததா ஹி புத்தஸ் ததா கதம் நாஸ்திகம் அத்ர வித்யே தஸ்மாத் தேய சங்கியதம பிரஜானாம் நாஸ்திகேனாபி முகோபுதஸ்யாத். ஆனால் ஜவாலி அவர்களே, இந்த பிரபஞ்சத்தை மானிட பிரவியாக எடுத்த எந்த ஒரு அறிவாளியானவன், தர்மத்தையே அறிந்தவன், வேத சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவன், நாஸ்திகவாதத்துக்கு இடம் கொடுத்துட்டான்னா, அதாவது வேதத்திற்கு புறம்பான வழியில், அந்த புறம்பான வழியில் அவன் செல்வானேயானால் அவன் திருடனை போன்றவனாவான் அப்படின்றார் இங்க ராமபிரான். அந்த மாதிரி சந்தேகிக்கத்தக்கவர்களை நல்ல பிரமாதமா ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய நல்ல அறிஞர்கள் முகம் கொடுத்து கூட அவகிட்ட பேசுவதே கிடையாது. இதுவே அந்த நாஸ்திகனா, அதாவது எல்லாத்தையுமே நல்லா பிரமாதமா தெரிஞ்சுட்டு அவன் நாஸ்திகவாதியா இருக்கான் பேசுறதுல அப்படின்னுட்டு இருக்கக்கூடிய பிராமணன் இதுவே அவளுக்கு ஒரு பெரிய தண்டனை, வேற தண்டனையே அவளுக்கு வேண்டாம் அப்படின்னாராம் ராமபிரான். त्वत्तो जना पूर्वतरे वरास्य शुभानि कर्माणि बहूनि चक्रुः जित्वा सदेवं च परमं च लोकं तस्माद्विजा स्वस्ति हुतं कृतं च. ராமபிரான் சொல்றார் ஜவாலி கிட்டக்க, அதனாலதான் உங்களை காட்டிலும் பெரியோர்களும் வயதில் சிறியவர்களும் ஆகிய மக்கள் மங்களகரமான அநேக கர்மாக்களை செஞ்சார். உங்க எண்ணம் கெட்ட எண்ணம், ஆனா உங்களையே கூட்டா வாயெல்லாம் செஞ்சா. நீங்க அவளெல்லாம் தவம் கொடை யாகம் இந்தியா நல்ல கர்மாக்களை எல்லாம் மறைமுறைப்படி ஒழுக்கப்படி செஞ்சுட்டு இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் அவன் வெற்றியை நிலைநாட்டி அந்த அந்தணர்கள்லாம் மேன்மை நிலையை அடைந்தார்கள். மேன்மை நிலைக்கு போயிட்டா, தேவலோகத்துக்கு போயிட்டா. ஆனால் நீங்கள் போவேலா, நீங்கள் நரகத்துக்கு தான் போவேள். நீங்கள் பிராமணன் தான் ஜபாலி, ஆனால் நீங்கள் நரகத்துக்கு தான் போவேள் அப்படின்னாராம் ராமபிரான். தர்மே ரதா சத்புருஷே மேதா சமேதாஸ் தேஜஸ்வினோ தான குண பிரதானாः அகிம்சகா விதம் வேதம் அலாச்சலோகே பவந்தி பூஜ்யா முனைய பிரதானாः. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க ஜபாலி அவர்களே, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி,
மொத்தத்தில் வந்து ஜாதிங்கிறதே கிடையாது. ஜாதின்னு எடுத்தோம்னாக்கா ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ஜாதி தான். மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் ஜாதி. இதில் 4 வர்ணம் தான் சொன்னான் கிருதயுகத்திலேயே. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன். வர்ணம் தான் இது, ஜாதின்னு சொல்ல வரல, வர்ணம். அப்படி இந்த 4 வர்ணத்தில் இருக்கக்கூடிய வந்து அனைவருமே தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை உடையவர்கள். மெய்ஞானிகளோட உறவு வச்சுருக்கிறவா, ஞானிகளோட சிஷ்யர்களாகவும் அவன் கிட்டக்க போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவளாகவும் இருக்கிறவா. ஆன்மீக ஒளிமிக்கவர்கள், அதாவது சதா சர்வகாலமும் பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவா, இறைவனையே. ஈகை குணத்தை வந்து முக்கியமாக கொண்டவர்கள். அதாவது எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை வச்சுருக்கிறவா. எந்த ஜீவனையும் துன்புறுத்தாம இருப்பவர்கள், யாரையுமே துன்புறுத்தாம இருக்கிறவா. மனசுல வந்து கொஞ்சம் கூட மாசுக்கள்னா அழுக்குகள், மனசுல அழுக்கு நீங்கியவர்கள். இப்படிப்பட்ட உத்தமமான மனிதர்கள் யார் வேணா முனிவராகலாம், பிராமணனும் ஆகலாம், கத்திரியும் ஆகலாம், வைத்தியனும் ஆகலாம், சூத்திரனும் ஆகலாம். அந்த முனிவர்கள் தான் உலகத்திலேயே அவளுக்கு நாம் போய் பூஜிக்கத்தக்கிறதுக்கு ஏற்ற மனிதர்கள் ஆகின்றார்கள் அப்படின்னாராம் ராமபிரான். இதே பிரவந்தம் வச்சனம் சரோஷம் ராமம் மகாத்மானம் அதேனஸ்த்வம் உவாச தத்யம் புனராஸ்திகம் ச சத்யம் வச்ச சானுநியம் ச விப்ரஹா. இந்த மாதிரி ரொம்பவும் தாழ்ந்து போகாத மன உறுதி படைத்த ராமபிரான் கடும் கோபத்தோட பேசிய இந்த சொற்களை எல்லாம் கேட்ட பிராமணர் அந்தனர் ஜபாலி மறுபடியும் பேச தொடங்கினாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, தெய்வம், வேதம், தர்மம் இதில் வந்து நம்பிக்கை உடைய ஆசிரியமான சத்தியமான நன்மை அளிக்கக்கூடிய சொற்களை வந்து பணிவோடு சொல்றாராம் ஜபாலி. என்ன சொல்றார் ராமபிரான் கிட்ட அப்படின்னா, நாஸ்திகானாம் வசனம் பிரவீம்யஹம் நாஸ்தி கோகம் நச நாஸ்தி கிஞ்சன சமீக்ஷய காலம் புனரஸ்தி கோபவம் பவேய காலே புனரேவ நாஸ்திகः. அப்போ ஜபாலி அந்தனர் வந்து ராமபிரானோட திருவடிகளில் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ராமா, நான் வந்து நாஸ்திகவாதத்தை வந்து உயர்வா பேசல. நான் வந்து நாஸ்திகனும் கிடையாது, பரலோகம் முதலானவை இல்லை அப்படின்னு சொல்றவனும் நான் இல்லை. இப்போது வந்து சந்தர்ப்பம், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுசரித்து நான் வந்து நீ சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு ஆஸ்திகன் ஆயிட்டேன். ஆனா அப்பயே அவரோட புத்தி எங்கடா போறதா பாருங்க, ஜபாலியோட புத்தி. ஆனா அவசியம் ஏற்பட்டதுன்னா பின்னொரு சமயத்தில், ஏதாவது ஒரு சமயத்தில் நான் கண்டிப்பா நாஸ்திகனாவும் மாறுவேன் அப்படின்னாராம் ஜபாலி ராமபிரான் கிட்டக. சச்சாபி காலோயம் உபாகத சனைர் யதா மயா நாஸ்திக வாகுதீரிதா
நிவர்த்தனார்த்தம் தவராம காரணாத் பிரசாதனார்த்தம் ச மயைததீரிதம். அப்பா ஜபாலிய சொல்றார் ராமபிரான்கிட்ட, ஸ்ரீ ராமபிரானே, நாஸ்திகவாதம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பமானது இப்போ ஏற்பட்டது எனக்கு. அதனால நான் நாஸ்திக வார்த்தைகளே சொன்னேன். ஆனா அந்த நான் சொன்ன அந்த சொற்களுக்கு, வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க தர்மம்னா என்னங்கிறத நீங்க சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்போது எந்த மாதிரி ஏற்பட்டு இருந்தது ராமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இந்த நாஸ்திக வார்த்தையை நான் பேசினேன்? உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி அயோத்திக்கு திரும்பவும் உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் என்னால வேதத்துக்கே தர்ம சாஸ்திரத்துக்கே விரோதமான நாஸ்திகமானது நான் பேசினேன். அதனால நான் இந்த மாதிரி பேசினதுக்காக நீங்க என்னை தயவு செஞ்சு மன்னிக்க வேண்டும். நான் உங்க திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்து அபிவாதியை பண்ணிக்கிறேன்ட்டு மறுபடியும் விழுந்து அபிவாதியை பண்ணிட்டாராம் ஜபாலி. यत्याशे श्रीमद्रामायणे वाल्मीकीये आदिकाव्ये अयोध्याकाण्डे नवाधिकशतमः सर्गः श्रीमद्वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डத்தில் 109வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.